ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி தேதி 30/3/1998. ராஜஸ்தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளித்து விட்டது. பாப்தாதாவுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் இவ்வளவு பேர் வந்துள்ளீர்கள். அனைவருக்கும் பாப்தாதா சமிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். மிக மிக வாழ்த்துக்கள். வந்தது நல்லது. ஆனால் பாப்தாதா ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியுள்ளது. நீங்கள் கேட்க தயாரா? குறிப்பாக ஆசிரியர்களே கேட்க தயாரா? சரி, வந்தது நல்லது. பல மில்லியன் மடங்கு வரவேற்பு. ஆனால் அறிவிப்பு தர வேண்டியது ஆசிரியர்களின் கடமை. திடீரென்று வந்திருக்கிறீர்கள். பாப்தாதாவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. பாப்தாதா வதனத்தில் இருக்கிறார். ஆனால் நீங்கள் சாக்காரத்தில் இருக்கிறீர்கள் இல்லையா? எனவே பாருங்கள், அனைவரும் சூரிய ஒளியில் ஒரு கூடாரத்தில் தூங்க வேண்டியிருந்தது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் யாரும் தவறாக உணரவில்லை. ஆனால் முன்கூட்டியே எண்ணிக்கைகளை சொல்வது ஆசிரியர்களின் கடமை. சில சிரமங்கள் இருந்தன, அப்படி நடந்திருக்காது. என்ன நடந்ததோ அது மிகவும் நன்றாக இருந்தது. சாந்திவனத்தின் மண்டபம் நிரம்பியது இல்லையா? இது நல்லதுதான். தகவல் தெரிவித்ததால் உங்களுக்காக மிகச்சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். மேலும் கூட வருவீர்கள். உங்களை வரவேற்கிறோம். பாப்தாதாவும் இந்த காட்சியை கண்டார். இவ்வளவு பேர் இடம் பெறுவதற்கு முன்பே வெயிலில் அமர்ந்திருக்கிறார்கள். பாப்தாதாவுக்கு அது பிடிக்கவில்லை. முன்கூட்டியே அறிந்திருந்தால் உங்கள் முன்பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கும். பிறகு நீங்கள் இப்படி உட்கார வேண்டியதில்லை. எனவே நீங்கள் என்ன சிறிய பிரச்சனையை சந்தித்தாலும் அதற்கு காரணம் முன் அறிவிப்பு இல்லை. எனவே வருங்காலத்தில் வசதியாக வாருங்கள். நல்லது, ஆனால் வசதியாக வாருங்கள். கேட்டீர்களா ஆசிரியர்களே? எதிர்காலத்தில் இப்படி செய்யாதீர்கள். சிறகுகள் சரியாக கிடைத்திருக்கிறது இல்லையா? அவ்யக்தவாணி தேதி 12/12/1998. 99 முடித்து விடலாமா என்று பிரம்மா பாபா கூறுகிறார். ஒரு கை தட்டினால் இயற்கையும் தயாராகிவிடும். அப்படி ஃபரிஷ்தாவிற்கு சமமாக டபுள் லைட் ஆகி இருக்கிறீர்களா? குறைந்தது 108 அந்த மாதிரி எப்பொழுதும் வெற்றி அடைபவர்கள் உருவாகி இருக்கிறார்களா? அதன் மூலம் எந்த விதமான வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணம், வார்த்தை மற்றும் காரியம், அதாவது அனைவரின் உறவு தொடர்பில் தேர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? வீணானவை மற்றும் எதிர்மறை இந்த சுமைதான் எப்பொழுதும் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகவிடுவதில்லை. எனவே இந்த சுமையிலிருந்து லேசாகி ஃபரிஷ்தா ஆகி இருக்கிறீர்களா என்று பிரம்மா பாபா கேட்கிறார். இதில் எப்பொழுதும் என்பதை இரட்டை அடிக்கோடிடுங்கள். குறைந்தது 108 பேரோ எப்பொழுதும் ஃபரிஷ்தா வாழ்க்கையை அனுபவம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும் என்று கூறுவார்கள். எனவே தந்தை கேட்கிறார், கைத்தட்டலாமா? அல்லது 2000 ஆண்டு கைத்தட்டலாமா? 2001 ஆண்டு கைத்தட்டலாமா? எப்பொழுது தட்டலாம்? என்ன யோசிக்கிறீர்கள்? கைத்தட்டியவுடன் என்றால் அந்த நேரம் ஆகிவிடுவீர்கள், அப்படியா? கைத்தட்டப்பட்டால் அந்த நேரம் ஆகிவிடுவோம் என்று அப்படி யோசிக்கிறீர்களா? என்னவாகும்? கை தட்டலாமா? கூறுங்கள், தயாராக இருக்கிறீர்களா? பரீட்சை வைக்கலாமா? அப்படியே எப்படி ஏற்றுக்கொள்வோம்? பரீட்சை வைக்கலாமா? பரீட்சை வைப்போம். ஆசிரியைகள் பரீட்சை வைக்கலாமா என்று கூறுங்கள். அனைத்தையும் விட வேண்டியதாக இருக்கும். மதுபனை சேர்ந்தவர்கள் மதுபனை விட வேண்டியதாக இருக்கும். ஞான சரோவரை சேர்ந்தவர்கள் ஞான சரோவரை, சென்டரில் இருப்பவர்கள் சென்டரை, வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டை விட வேண்டியதாக இருக்கும். அப்படியானால் எதற்கும் தயார் நிலையில் இருக்கிறீர்களா? ஒருவேளை எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் கை தட்டுங்கள். பரீட்சை வைக்கலாமா? நாளை அறிவிப்பு செய்யலாமா? அங்கே சென்றுவிட வேண்டியது என்பதில்லை. அங்கே சென்று கொஞ்சம் சரி செய்து வரட்டுமா என்பது கூட இல்லை. எங்கு இருக்கிறேனோ அங்கேயே இருக்கிறேன். அந்த மாதிரி எதற்கும் தயார் நிலையில் இருப்பவர். தன்னுடைய அலுவலகம் இல்லை, கட்டிலும் இல்லை, அறையும் இல்லை மற்றும் அலமாரியும் இல்லை. அந்த மாதிரி கூட சொல்லாதீர்கள். கொஞ்சம் வேலை இருக்கிறதல்லவா, 2 நாட்களுக்காக சென்று வரட்டுமா என்று அப்படியும் வேண்டாம். ஆர்டர் என்றால் ஆர்டர். யோசித்து சரி என்று கூறுங்கள். இல்லை என்றால் எங்கே செல்ல வேண்டும் மற்றும் எங்கே செல்ல வேண்டாம் என்ற ஆணையும் நாளை வெளியாகும். ஆணை பிறப்பிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? அவ்வளவு தைரியத்துடன் சரி என்று கூறவில்லை. சிலர் ஒரு நாள் கிடைத்து விட்டது என்றால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிறார்கள். நான் இல்லாது என்றால் இந்த மாதிரி ஆகிவிடக்கூடாது.
அது ஆகிவிடக்கூடாது என்ற இந்த வீணான எண்ணமும் இருக்க வேண்டாம். பிரம்மா பாபா மாற்றமாகி சென்றபோது நான் இல்லை என்றால் என்ன ஆகும் என்று யோசித்தாரா? நடக்குமோ நடக்காதோ? ஒரே ஒரு டைரக்ஷனையாவது கொடுத்து விடுகிறேன் என்று அப்படி டைரக்ஷன் கொடுத்தாரா? தன்னுடைய சம்பன்ன நிலை மூலமாக டைரக்ஷன் கொடுத்தார், வாய் மூலம் கொடுக்கவில்லை. அந்த மாதிரி நீங்களும் தயாராக இருக்கிறீர்களா? ஆணை கிடைத்தது மற்றும் விட்டீர்கள் என்றால்தான் விடுபடும். அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று இதை கூறிவிடுகிறோம். ஆணை பிறப்பிக்கப்படும், கேட்டு செய்யப்பட மாட்டாது. தேதியை நிர்ணயம் செய்ய மாட்டோம். வந்துவிடு என்று திடீரென்று கட்டளை பிறப்பிப்போம். அவ்வளவுதான். இதைத்தான் டபுள் லைட் ஃபரிஷ்தா என்று சொல்வது. ஆணை கிடைத்தது மற்றும் சென்றார். எப்படி மரணத்தின் ஆணை பிறப்பிக்கப்பட்டது என்றால், சென்டரை பார்க்கவா, அலமாரியை பார்க்கவா, மாணவர்களை பார்க்கவா, என்னுடைய லாகாவை பார்க்கவா என்று அப்படி யோசிப்பீர்களா? இன்றைய நாட்களிலோ என்னுடையது என்னுடையது என்று லாக்காக்களின் குழப்பம் அதிகமாகிவிட்டது. என்னுடைய ஏரியா என்று பிரச்சனை உருவாகி இருக்கிறது. உலகிற்கு நன்மை செய்பவருக்கு எல்லைக்குட்பட்ட ஏரியா என்னவாக இருக்கும்? இவை அனைத்தையும் விட வேண்டியதாக இருக்கும். இதுவும் தேக அபிமானமாகும். தேகத்தின் உணர்வு இருந்தாலும் லேசானது. ஆனால் தேக அபிமானம் மிக சூட்சுமமானது. என்னுடையது என்னுடையது என்ற இதைத்தான் தேகத்தின் அபிமானம் என்று சொல்வது. எங்கு என்னுடையது இருக்குமோ அங்கு அவசியம் அபிமானம் இருக்கும். அது தன்னுடைய விசேஷத்திற்காகவும் இருக்கலாம். என்னுடைய விசேஷம், என்னுடைய குணம், என்னுடைய சேவை, இந்த அனைத்து என்னுடையது என்பது பிரபுவின் பிரசாதமாகும். என்னுடையது அல்ல, பிரசாதத்தை என்னுடையது என்று நினைப்பது தேக அபிமானமாகும். இந்த அபிமானத்தை விடுவதுதான் சம்பன்னமாவது. எனவே ஃபரிஷ்தா என்றால் தேக அபிமானம், தேக உணர்வு, விதவிதமான என்னுடையதின் உறவுகள் இல்லாத நிலையைத்தான் ஃபரிஷ்தா என்று வர்ணிக்கிறீர்கள். ஃபரிஷ்தா என்றால் இந்த எல்லைக்குட்பட்ட உறவு இல்லாத நிலை. அப்படியானால் இப்பொழுது என்ன தயார் செய்வீர்கள்? பிரம்மா பாபாவின் பேச்சை கவனமாக கேளுங்கள். உங்களை வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார். முடிவின் முரசை ஒலிப்பது மிகவும் சுலபம். எப்பொழுது விரும்பினாலும் அதை ஒலிக்க முடியும் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் குறைந்தபட்சம் சத்யுகத்தின் தொடக்கத்தில் வரும் 9 லட்சமாவது தயாராக வேண்டும் இல்லையா? அவர்கள் வரிசை கிரமமாக இருந்தாலும் முதலில் வருபவர்கள் கொஞ்சம் பேர்தான் இருப்பார்கள். குறைந்ததிலும் குறைந்தது 108 நம்பர் 1 16,000 2ஆம் நம்பர், 9 லட்சம் 3ஆம் நம்பர். ஆனால் இவ்வளவும் தயாராக வேண்டும். ராஜ்யமே தயாராக வேண்டும். அவ்யக்த வாணி தேதி 31/12/1998. 500-600 ஆசிரியர்கள் உள்ளனர். ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள்? இந்த வருடம் ஆசிரியர்கள் பரிசு பெற வேண்டும். எந்த விஷயத்தில்? சுயம், சென்டர் வாசிகள் மற்றும் அனைத்து மாணவர்களும் ஆண்டு முழுவதும் தடையின்றி இருப்பது. சுயத்திலும் உடன் இருப்பவர்களிலும் மாணவர்களிலும் எந்த தடைகளும் ஏற்படக்கூடாது. அப்படி செய்ய தைரியம் இருந்தால் கையை உயர்த்துங்கள். பார்ட்டியை அழைத்து வந்திருக்கிறீர்கள். ஆக பெயர்கள் பதிவிடப்படும். பரிசுகளை தயாராக வைத்திருங்கள். பரிசு பொருட்களை தயாராக வைத்திருங்கள். பரிசுகள் எத்தனை பேர் பரிசுக்கு தகுதி பெறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். எங்களுக்கு 3 சான்றிதழ்கள் கிடைக்கும். 1 தன்னுடைய சுயத்தின் சான்றிதழ், 2வது உடன் இருப்பவர்களின் சான்றிதழ் மற்றும் 3வது மாணவர்களின் ஆம் அல்லது இல்லை என்ற சான்றிதழ். விஷயங்களில் குறைகளை கண்டுபிடிக்க மாட்டோம். ஆம் தடைகளற்று இருந்தோம் அல்லது இல்லை என்று வெறுமனே சொல்வோம். பஞ்சாயத்து செய்ய மாட்டோம். விஷயங்களை கொண்டு வர மாட்டோம். எனவே 3 சான்றிதழ்களை பெறுபவருக்கு பரிசு கிடைக்கும். அனைவரும் கையை உயர்த்தினர். கையை உயர்த்தாதவர்கள் முயற்சி செய்வார்கள் என்று புரிகிறார்கள். அது நடக்குமா இல்லையா என்று தெரியாது என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். அப்படி யாராவது இருக்கிறார்களா? வெட்கமாக இல்லைதானே. ஒரு கால் தைரியம் இல்லாவிட்டாலும் தைரியம் வையுங்கள். தைரியத்திற்கு உதவி அவசியம் கிடைக்கும். புரிந்ததா? எல்லா ஆசிரியர்களும் கேட்டீர்களா? நல்லது. பாப்தாதா ஆசிரியர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நல்லது. ஆசிரியர்கள் சேவையின் உதவியாளர். அதனால்தான் பாப்தாதா ஆசிரியர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். பாப்தாதாவும் மரியாதையும் வைக்கிறார். ஏனென்றால் குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள், உடன் இருப்பவர்களாகவும் இருக்கின்றனர். எனவே சிறப்பான உதவியும் உள்ளது. சரிதான் இல்லையா? ஓம் சாந்தி.